புளிய ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வைக்க கூடாதா, அதோட சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத 10 பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம். 10வது, சில கிழங்கு வகைகள். நிறைய கிழங்கு வகைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம தவிர்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம அதிகம் பயன்படுத்துற உருளைக்கிழங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உருளைக்கிழங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதுல உள்ள ஸ்டார்ச் சுகரா மாறிடும். ஃப்ரிட்ஜில் இருந்து மறுபடியும் அதை எடுத்து சமைக்கும் போது அது இனிப்பா மாறிடுறதோட மட்டும் இல்லாம அதிக வெப்பநிலையில அதை சமைக்கும் போது கேன்சரை உருவாக்குற பொருட்களையும் அது வெளியிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆய்வாளர்கள். அதே போல சக்கரவள்ளி கிழங்கையும் கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகளையும் ஃப்ரிட்ஜில் வைக்காம குளிர்ந்த காற்றோட்டமான பகுதியில் வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 9வது, வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் அதை 10 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையில தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வெப்பநிலைக்கும் கம்மியான வெப்பநிலையில அதை நீங்க வைக்கிறப்ப கோல்டு இன்ஜுரி அப்படின்னு ஒரு விஷயம் நடந்து அது கெட்டு போகுமா. 8வது, பிரெட்டும் ஜாமும். நீங்க பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நீங்க பிரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதுல இருக்கிற ஸ்டார்ச் ரீகிறிஸ்டலைஸ் ஆகி ஈரப்பதத்தை இழக்கும். அதனால பிரெட் கெட்டி ஆகிரும். ஃபிளேவரும் அவ்வளவா நல்லா இருக்காது. நீங்க நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லயே அந்த பிரெட்ல கொடுத்திருக்கிற எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அதை வச்சிருந்து பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த ஜாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற சுகரே நேச்சுரல் பிரிசர்வேட்டிவா செயல்பட்டு அதை கெடாம பாதுகாக்குமா. அதனால அதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. 7வது, தக்காளி. தக்காளிய 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கம்மியா வைக்கும் போது அதோட சுவை மங்கி போயிரும், ஜூசினஸும் இருக்காதாம். அதனால தக்காளியையும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. 6வது, வெங்காயம், பூண்டு. வெங்காயம் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடியது. நீங்க அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். அதனால சீக்கிரமே மென்மையா மாறி பூஞ்சை பிடிச்சி அழுகிருமா. அதே போல பூண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதோட கெட்டித்தன்மை போய் ரப்பர் மாதிரி ஆகிருமா. அதனால பூண்டையும் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. 5வது, சில பழங்கள். வாழைப்பழம், அவகேடோ, தர்பூசணி இந்த மாதிரி பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. 4வது, நட்ஸ் வகைகள். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளையும் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3வது, ஊறுகாய். ஊறுகாயில நம்ம எக்ஸ்ட்ராவா உப்பு போட்டு தயார் பண்றதே அது சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதனால ஊறுகாயையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2வது, வாசனை மிகுந்த பொருட்கள். உதாரணத்துக்கு காப்பி தூளை நீங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா சாப்பிடுற பொருட்களையும் அந்த காப்பி தூள் வாடை தான் அடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க பூவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அந்த வாடை அடிக்கும். அதனால இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறத தவிர்த்தரலாம். 1வது, தேன். இயற்கையாவே நீண்ட காலம் கெட்டு போகாம இருக்கக்கூடிய பொருட்கள்ல தேனும் ஒண்ணு. அது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. மீறி வச்சா தேன் கெட்டியாகிரும், அதோட ருசியும் மாறிடும். இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். புளிய ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா கூடாதா? கண்டிப்பா வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல வைக்க கூடாத பொருட்கள் வேற ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.